தேவனுடைய படைப்புகள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். பூமி ஒழுங்கில்லாமையிலும் வெறுமையுமாயும் இருந்தது. தேவ ஆவியானவர் தண்ணீரின் மேல் அங்குமிங்குமாய் அசைந்து கொண்டிருந்தார். முதலாம் நாள் தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று கட்டளையிட்டார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தை தேவன் நல்லது என்று கண்டு இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இரண்டாம் நாள் தேவன் ஆகாய விரிவை உண்டாக்கி தண்ணீரை ஆகாய விரிவுக்கு மேலாகவும் கீழாகவும் பிரித்து நடுவில் உள்ள ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். மூன்றாம் நாள் தேவன் வானத்திற்கு கீழே இருக்கிற தண்ணீர் ஓரிடத்தில் சேரட்டும் என்றும் வெட்டாந்தரை உண்டாகட்டும் என்றும் கட்டளையிட்டார். வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் தண்ணீருக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். மீண்டும் தேவன் பூமியின் மேல் புல்லையும் விதைகளை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பல மரங்களையும் முளைக்க கட்டளையிட்டார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் யாவற்றையும் நல்லது என்று கண்டார். நான்காம் நாள் தேவன் இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் காலங்களையும் வருடங்களையும் நாட்களையும் குறிக்கவும் பூமியின் மேல் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டாகவும் பகலை பிரகாசித்து ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் மேலும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கி ஆகாய விரிவிலே வைத்தார். ஐந்தாம் நாள் தேவன் மகா மச்சங்களையும் திரளாய் படைக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் உயிரினங்களையும் வானத்திலே பறக்கும் சிறகுள்ள வகை வகையான பறவைகளையும் படைத்து அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திரத்தையும் பூமியையும் நிரப்புங்கள் என கட்டளையிட்டார். ஆறாம் நாள் தேவன் பூமியில் உள்ள பல வகையான காட்டு மிருகங்களையும் பல வகையான நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் உண்டாக்கினார். பின்பு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானானான். தேவன் அந்த மனிதனை ஏதேன் என்னும் தோட்டத்தை உருவாக்கி அதை பண்படுத்தும்படியும் காக்கும்படியும் வைத்தார். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் அனைத்து சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. தேவன் தாம் உண்டாக்கின யாவற்றையும் பார்த்து அவைகள் நல்லது என்று கண்டார். இவைகள் அனைத்தையும் தேவன் 6 நாட்களில் படைத்து மறுநாளிலே ஓய்ந்திருந்தார். அது பூமியிலுள்ள எல்லா மக்களுக்கும் ஓய்வு நாளாயிற்று. அதன் பின்பு தேவன் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். அதாவது தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் விலா எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையால் அடைத்தார். கர்த்தர் தாம் மனிதனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை ஆதாமினிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். தேவன் தமது சாயலாக ஆதாமை படைத்து அவனது எலும்பிலிருந்து எவாளை உருவாக்கி அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். பின்பு தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படியும் தாம் படைத்த யாவற்றையும் அவர்களுக்கு கீழ்ப்பிடித்து அவர்களை ஆண்டு கொள்ளும்படியாகவும் கட்டளையிட்டார். ஆமென்.